இதை நம்ம இன்னைக்கு சற்று ஆழமாக சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. நீங்கள் இதை மனதார புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருடைய அகத்தூய்மை அப்படிங்கிறது வெறும் பேச்சோட நின்றதில்லைங்க. அது அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் ஒரு பெரிய தடத்தையே பதிக்குது. ரிஷபராசி நேயர்களாகிய நீங்கள் எக்காலத்துலேயும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் சரி, வாய்மைக்கும் தர்மத்திற்கும் முரணான அதாவது தப்பான எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான மனத்தின்மை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இன்னைக்கு உலகத்தில் சுயநலமும் குறுகிய மனப்பான்மையும் லாபத்துக்காக எதையும் செய்ய துணிகிற போக்கும் மலிஞ்சு கிடக்கு. ஆனால் இதெல்லாம் உங்கள் நிழலை கூட தீண்ட முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு நேர்மையான புனிதமான பாதையில் தாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையோட மேன்மைங்கிறது வெறும் தனி மனிதன் வளர்ச்சியில் மட்டும் அடங்கிடலைங்க. மாறா உங்களை சுற்றி இருக்கிற இந்த ஒட்டுமொத்த சமூகமே நல்லா இருக்கணும், எல்லாம் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பரந்த உன்னத நோக்கம்தான் உங்களோட ஜீவநாடியாக திகழுதுங்க. அறிவாற்றலும் தனித்துவமும். உங்களுடைய அறிவாற்றல் அப்படிங்கிறது ஏதோ புத்தகத்தை படித்து வந்த வெறும் ஏட்டு சுரக்காய் கிடையாதுங்க. அது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அனுபவங்களையும் மிக கூர்மையான அவதானிப்புகளாலையும் செதுக்கப்பட்ட ஒரு பேரறிவுங்க. ஒருத்தருடைய உள்நோக்கம் என்ன, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த அமானுஷ்யமான நுண்ணறிவு உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் எவ்வளவு பெரிய தந்திரம் செய்கிற ஆளாக இருந்தாலும் உங்களை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாத்திடவே முடியாதுங்க, வஞ்சிக்கவும் முடியாது. இது நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு நீங்களே ஒரு நிகரற்ற உண்மையாக திகழ்கிறீங்க. உங்கள் வெற்றிக்கு தோல்விகள் மற்றவங்க கையில் இல்லைங்க. அது முழுக்க முழுக்க உங்களோட தீர்க்கமான முடிவில் தாங்க அடங்கியிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் முழு மனசோட வேணான்னு நினச்சி விட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் இழப்பீங்களே தவிர வேறு யாராலையும் உங்ககிட்ட இருந்து எதையும் பறிக்க முடியாதுங்க. அதுபோல் நீங்கள் எதை இலக்காக வச்சு முழு முனைப்போடு செயல்படுறீங்களோ அதை அடைய விடாமல் தடுக்க அந்த விதியால் கூட முடியாது. ஆமாம், இதுதான் உங்களோட பலம். மற்றவங்கக்கிட்ட ரொம்ப இணக்கமான உறவை வச்சுக்கிறதுல நீங்கள் ஒரு கில்லாடினே சொல்லலாம். அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான கலைத்திறனுங்க. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படின்னு எந்த பேதமும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகிடுவீங்க. உங்களுடைய அந்த அன்பான சுபாவம் தான் உங்களை ஒரு சுற்றி ஒரு பெரிய நட்பு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கு. இத்தகைய ஒப்பற்ற நற்பண்புகளையும் எதற்கும் அஞ்சாத நேர்மையும் ஒரு சேர பெற்ற ரிஷபராசி பெருமக்களே, நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா, வளமாக இருக்கீங்களா, இன்பமாக இருக்கீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறதுல நான் நிஜமாகவே ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் உங்களை வீழ்த்தாதுங்க. அது உங்கள் ஆளுமையை இன்னும் இன்னும் மெருகேற்ற போகிறதுல எவ்வளவு சந்தேகமும் வேணாம். வழிகளும் மாற்றத்தின் விடியலும். இவ்வளோ நேரம் நான் உங்களை புகழ்ந்து பேசுகிறத கேட்டுட்டு உங்கள் உள்ளத்தோட ஆழத்தில் ஒரு விதமான வேதனையும் ஏளனம் கலந்த ஒரு புன்னகையும் தோன்றதை என்னால் உணர முடியுதுங்க. வாழ்வோட விளிம்பில் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரிய போராட்டமாக நகர்த்திக்கிட்டு இருக்க உங்கள் கண்ணுக்குள்ளே தேங்கி நிற்கிற அந்த துயர கண்ணீர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு ஒரு கனமான வினாவினை என் முன்னாடி வைக்கிறீங்க. உண்மைதாங்க. பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அனுபவித்த இன்னல்களும் சோதனைகளும் உங்களை எந்த அளவுக்கு நிலைக்குலைய வச்சிருக்குன்னு நினைக்கும் போது, ஏன் இந்த மானுட பிறவி நமக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் விருத்தியோட உச்சத்துக்கு போயிருக்கிறது உங்கள் மௌனத்தில் எனக்கு புரியுதுங்க. இத்தனை காலமாக இருள் சூழ்ந்த பாதையில் பயணித்த உங்கள் ஆன்மா ஒரு சின்ன ஒளியை கூட பார்க்க முடியாமல் தவிச்சு போயிருக்கு. உங்கள் வழிகளை பகிர்ந்துக்க கூட ஒரு ஆள் இல்லாமல் நாதியற்ற நிலையில் நீங்கள் விம்மி விம்மி அலறத இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்குங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காலச்சக்கரம் எப்போவுமே ஒரே திசையிலேயே சுத்தாதுங்க. விதியோட பிடியில் சிக்கி தவிச்ச உங்களோட காலம் இப்போ ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை வாட்டி வதச்ச அந்த இக்கட்டான சூழ்களும் உங்களை பாடாப்படுத்தி எடுத்த கஷ்டங்களும் கோடை காலத்தில் வர காணல் நீரை போல் மிக விரைவில் இந்த இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிடுங்க.
உங்கள் அடிமனசில் புதைஞ்சு கிடக்கிற எத்தனையோ நிறைவேறாத ஆசைகள், ரொம்ப காலமாக நீங்கள் கண்டுட்டு கனவுகள், இதெல்லாம் இனி ஒவ்வொன்றா உயிர் பெற்று நனவாக போகிற ஒரு பொற்காலமாக உங்கள் வாசலில் வந்து நின்றுட்டுருக்குங்க. இல்லற வாழ்க்கையில் இணைய முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் சூரியனை பார்த்த பனித்துளி மாதிரி விலகிடுங்க. மங்கள நான் சூட போகிற பாக்கியம் சீக்கிரமே கைகூடும். அதே போல் மழலை செல்வம் இல்லாமல் ஏங்கின தம்பதிகளோட வீடுகளில் அந்த தெய்வ குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்குற காலம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சுங்க. மீண்டு வரும் செல்வாக்கும் செழிப்பும். ஒரு காலத்தில் உங்களை ஒரு துரும்பா கூட மதிக்காமல் உங்களை விட்டுட்டு விலகி போன உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. அவங்க மறுபடியும் உங்கள் அன்புக்கு ஏங்கி உங்களை தேடி வருவாங்க. உங்களை உதறி தள்ளுவாங்கன்னு உங்கள் நிழலை தேடி வர அந்த தருணம் உங்கள் கௌரவத்தையே மறுபடியும் நிலைநாட்டுங்க. உடல்நல கோளாறுகளால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு புத்துணர்ச்சியான தேகமும் நோயற்ற வாழ்வும் அமைங்கிறதுல ஒரு துளி சந்தேகமும் வேணாம். உங்கள் கையில் பணப்புழக்கங்கிறது முன்பவும் இல்லாத அளவுக்கு பெருக போகுதுங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு அசைக்க முடியாத உயரத்தில் உட்கார போகிறீங்க. வறுமையும் மன உளைச்சலும் நீங்கி இனி வர ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தம் கொடுக்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப நேர்த்தியாகவும் செழுமையாகவும் மாறப்போகுதுங்க. விதிவசத்தால் வர வேதனைகளை தாண்டி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் சும்மா தற்செயலானதா, இல்லை அது கோள்களோட நகர்வால் தீர்மானிக்கப்படுற ஒரு நுணுக்கமான வரைபடமா அப்படின்னு ஒரு ஆழமான சந்தேகம் பலரோட மனசை குடஞ்சிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்த எங்களுக்கு இனி வர மாற்றங்கள் மட்டும் எப்படி விடியலை தரும்? எங்களோட கர்ம வினைகள் அவ்வளவு சீக்கிரமாக கரைஞ்சிடுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்குற அந்த லாஜிக்கான கேள்வி தான் ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்வியல் தத்துவத்தை புரிஞ்சுக்க ஒரு பெரிய வாசலாக இருக்குங்க. நல்லா கவனிங்க. இந்த பதிவுங்கிறது ஏதோ மேலோட்டமான ஒரு ஆறுதல் வார்த்தை கிடையாதுங்க. இது ரிஷப ராசியில் பிறந்தவங்களோட ஆன்ம பலத்தையும் அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியும் ரொம்ப துல்லியமாக விவரிக்கிற ஒரு கால கண்ணாடிங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த தடைகள் எல்லாம் உங்கள் மன உறுதியை சோதிக்க வந்ததை தவிர உங்களை வீழ்த்துறதுக்காக இல்லைங்க. அந்த ஞானதோயம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. விழிப்புணர்வும் 2026 மாற்றங்களும். வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது கிடையாதுங்க. அது ஒரு காற்றாற்று மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கான வசந்த காலம் வரும்போது ரொம்ப விழிப்புணர்வோடும் நிதானத்தோடவும் செயல்படணும். நல்ல காலம் உங்கள் கதவை தட்டும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனமும் எதிர்காலத்தை செதுக்கிற அந்த தீர்க்க தரிசனமும் உங்களுக்கு இப்போ தானாகவே வந்துடுங்க. உங்களோட பழைய கர்ம வினைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சுங்க. இனி வர காலத்தில் எந்த தீய சக்தியோ கெட்ட எண்ணங்களோ உங்கள் வாழ்க்கையோட ஒரு சின்ன அணுவை கூட அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு கவசத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. கெட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்கள் அகராதிலே இனி இடமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மங்களகரமான காரியங்கள் உங்கள் வீட்டில் வரிசையாக நடக்க போகுதுங்க. மன அழுத்தத்துலேயும் கவலையும் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த உலகம் எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு வெற்றியாளன் தான் அப்படின்னு நம்புகிற ஒரு பெரிய கூட்டம் இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்கள் அந்த 2வது கூட்டத்தை சேர்ந்தவங்க தாங்க. உங்கள் ராசி தத்துவம் சொல்லுது. துயரத்தோட எல்லைக்கே போயிட்டு திரும்பி வந்த ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கப்புறம் வர எந்த சவாலும் ரொம்ப சின்னதாக தான் தெரியும். அப்படிப்பட்ட மன முதிர்ச்சியை நீங்கள் இப்போ அடைஞ்சிட்டீங்க. ஒரு தடவை துன்பத்தோட முழு ருசையும் பார்த்துட்டு அதில் இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் உங்களை கட்டி போடவே முடியாதுங்க. 2025 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த திடுதிடுப்பு மாற்றங்களையும் சில கசப்பான பாடங்களையும் நீங்கள் சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் எதிர்கால வெற்றிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமாக அமைஞ்சிருக்குங்கிறத உங்களால் உணர முடியும். அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக மாற்றுறதுக்காக நடந்துச்சு. இப்போ அந்த போராட்டத்தோட பலனை அறுவடை செய்கிற நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் ஆள் மனசில் இருக்கிற எல்லா விருப்பங்களும் நிறைவேறி நீங்கள் நினச்ச காரியம் தங்கு தடை இல்லாமல் நடக்க போகிற ஒரு அற்புதமான சூழல் இப்போ உருவாகிருக்குங்க. எச்சரிக்கையும் ஆலோசனைகளும். இவ்வளவு மாற்றங்கள் நடக்குன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நிஜ வாழ்க்கையில் வர டெய்லி கஷ்டங்களை நாங்கள் எப்படி சமாளிக்கணும்?
நாங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும். அது ரொம்ப நியாயமானது தாங்க. குறிப்பாக 2026ஆம் வருஷத்தில் காலச்சக்கரத்தோட சுத்த ஆரம்பிக்கும்போது உங்கள் வீடுகளில் கெட்டி மேள சத்தம் கேட்கறதுக்கான சுபயோக வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்துலேயும் சரி, ஒரு நிதானமும் எச்சரிக்கையும் உங்களுக்கு ரொம்ப அவசியங்க. வாழ்க்கையோட உச்சத்தை தொடும்போது ஏற்படுற ஒரு சின்ன கவனக்குறைவு கூட அந்த முன்னேற்றத்தை ஒரு சரிவர மாற்றிட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் அளந்து வைக்கணும். நீங்கள் யார்கிட்ட உங்கள் ரகசியங்களை பகிர்ந்துக்கிறீங்க, யாரோட பேச்சை கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுகிற ஆளுங்க, ஆனால் இந்த வருஷத்தில் யார் நண்பன் யார் எதிரி அப்படின்னு பிரித்து பார்க்குற அந்த புத்திசாலித்தனமும் உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்க போகுது. உங்கள் லெவல்லையே வாழ்க்கையோட வெற்றிக்கும் மன அமைதிக்கும் உங்கள் ஒரு குலதெய்வத்தோட அருள்ங்கிறது ஒரு ஆணிவேர் மாதிரிங்க. நம்ம எவ்வளவோ மாடர்ன் உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட அந்த மூல சக்தியை கும்பிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் ஓடிடுங்க.